ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி ரசம் செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் நல்ல மிளகு, 7 வத்தல் இடிச்சிட்டேன். 2 ஸ்பூன் நல்ல மிளகு இடிச்சிடலாம். 1,5 ஸ்பூன் ஜீரகம், மஞ்சள் பொடி, 7 பல் பூண்டு. தண்ணி தொளிச்சு நரன்னு இடிச்சுக்கிடணும். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ தக்காளி ரசத்துக்கு எடுத்துருக்கேன். புளியை விட தக்காளி நிறையா இருந்தால் தான் ரசம் அழகாக இருக்கும். தக்காளியை நல்லா புளி தண்ணி கூட பிணைஞ்சிக்கலாம். தக்காளி நல்லா பிணைஞ்சிட்டோம். இந்த தக்காளி தோலெல்லாம் புளிஞ்சு அப்படியே எடுத்துக்கலாம். எல்லா தக்காளி தோலையும் நம்ம எடுத்துட்டோம். எடுத்து என்ன வச்சுருக்கோம் இருக்கட்டு. தேங்காய் எண்ணெய், கடுகு, வத்தல், மிளகாய், அரைச்சி வச்ச மிளகு, அந்த தக்காளி தொளி நல்லா கிண்டிக்கலாம். காயப்பொடி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு கரைச்சி வச்ச புளியும் தக்காளியும் ஊற்றிடலாம். தேவைக்கு தண்ணி. இங்கே பெரிய உப்பு கிடையாது, சின்ன உப்பு தான் உண்டு இந்த ஊரில். தேவைக்கு உப்பு. நுரக்கட்டி வரட்டு இறக்கிடலாம். நுரக்கட்டினதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இருந்தால் போட்டுக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறையா வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவில் பாதி போட்டு வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரசம் நுரக்கட்டி வந்துச்சு, இறக்கிடலாம். ரசம் ரெடி. இப்படி செய்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.